விர்ச்சுவல் வாரியர்ஸ். குமாங்குத்து குத்துறாங்க திமுகவை. வாயை திறந்தாலே அடி. பழைய வீடியோலாம் எங்கேருந்து எடுத்து போடுறாங்கன்னே தெரில சார். அவங்க ஜென்சிமா இதில் தாம்மா டிஜிட்டலில் தாம்மா வாழ்கிறாங்க. அவங்க ஃபோன்லேயே பிறந்து ஃபோன்லேயே வளர்ந்து ஃபோன்லேயே வாழ்கிறவங்க. அவங்க நான்லாம் ரொம்ப எனக்கு வயது அதிகமாகி பட்டன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி தடவி அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பழகுனேன். இவன் விவரம் தெரிஞ்சே இவங்க அம்மா அவனுக்கு வந்து ரைம்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டு விட்டுருக்கும். கரெக்டாப்பா? ஸோ அப்போ அவங்களோட ஸ்கில் செட் எப்படி இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுல? இப்போலாம் 10 வயசு ஆனாலே ஃபோன் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கே எல்லாம் ஒர்க்கிங் விமனாக இருக்குது. போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்கு, அம்மா பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எப்போவோ சொல்லியிருக்காரு சார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வர காந்தி ஜெயந்திக்கு மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் அவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பெயர் மாற்றுறாங்க சார். இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்டாலின் தான் பெயர் மாற்றிருக்காரு. தம்பி பேரை மாற்றிட்டோம், அதனால இனிமேல் தூய்மை பணியாளர்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு இல்லையா? அந்த டைலாக சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது கூட இது நம்ம டைலாக் இல்லை, இன்னொருத்தன் டைலாக். திருடுறோன்றது கூட இவருக்கு தெரியாது. இப்போ ஒரு முதலமைச்சர் அதை சொல்லணும்னா, ஏன்ப்பா உண்மையிலே நம்ம மாற்றினோமா, யாரையா மாற்றினா, அப்போ ஏன் தப்பா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா அவர். அப்படியா? ரைட்டு, நல்ல டைலாக். ஏன் இந்த திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிட்டாங்க சார் இன்னைக்கு. அந்த இயற்கை எப்படி சமன்படுத்துது தெரியுதா? அவங்க மங்குனாலும் இவர்கள் முங்குகிறார்கள். ரைட்டா?